தமிழக முதலமைச்சர் இன்று ஒரு இந்தியாவிலே ஒரு புரட்சி உருவாக்கி 2 ஆண்டு காலத்தில் மாபெரும் வெற்றியை உருவாக்கிய வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னோடு மாண்பு அம்மாவோடு பல்வேறு பயணங்களை செய்கிற போது அவர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் மூலமாக விமானம் ஹெலிகாப்டர் போன்றவர்களை வழங்கிய நண்பர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குளோபல் ஸ்கூல் ஏவியேஷன் என்ற முறையில் 30 விமான நிலையங்களை அவர்கள் தேர்வு செய்து இன்று தமிழ்நாட்டில் முதலாக அதிலே பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பயிற்சி அளிக்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் துவங்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விமான பயணம் என்பது விரைந்து ஒவ்வொரு இடத்திற்கும் நாடுகளுக்கும் செல்வதற்கு ஏதுவாக விமான பயணங்கள் அமைந்திருக்கிறது. அதிலே பயிற்சி பெற்று அதன் மூலமாக உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற அளவில் இந்த பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. ஸ்கூல் குறிப்பாக இதிலே பயிற்சி பெறுகின்ற 6 மாதம் ஓராண்டு காலத்திற்குள் உடனடியாக வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சி இருக்கிற ஒரு நிலை. இந்த பகுதியிலே வாழுகிற மற்ற மாநிலங்களிலே வாழுகிற அனைவரும் இதிலே பயிற்சி பெற்று சிறந்த முறையில் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மின்வாரியத்தில் 10 ஆர்டிஸ்ட்கள் திருடப்பட்டதாக இதெல்லாம் அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. கடுமையான விமர்சனங்களை முன் தலைவர் எந்த ஒரு செய்தியாளர் சந்திக்கிறது இல்லை அது நான் தனியாக பேசுகிறேன். அதனால இது ஃபெயிலியர் ஆயிரு. அது போட்டோம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.